சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜீவ வார்த்தை. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு அன்பான விண்ணப்பத்தை நான் வைக்கிறேன். ஜெபத்தில் வையுங்க. கர்த்தருக்கு சித்தமானா இந்த ஊழியத்தை செய்ய அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய ஊழியம் எல்லா லைவ்லையும் நான் சொல்வேன், ஒரு குட்டி பரலோகம். என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 15 விதவை பெண்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். பார்வையற்ற 150 பேர் நம்மிடத்தில் ரெகுலராக எல்லா மீட்டிங், எல்லா ஆராதனைகளுக்கும் வந்து போகிறவங்க இருக்கிறாங்க. சில பார்வை உள்ளவர்களும் சண்டே சர்வீஸ், வாக்குத்தத்தம், உபவாச கூட்டங்களுக்கு வருகிறார்கள். இந்த ஆலயத்துக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு பொருளும், ஒவ்வொரு மைக், ஒவ்வொரு சேர், ஒவ்வொரு பொருட்களும் ஒவ்வொரு குடும்பத்தை கொண்டு கொடுத்தது. ஆனால் இது கிராம பகுதியாக இருக்கிறனால கரெக்டாக ஆரம்பிக்கிற நேரம்தான் கரண்ட் என்ன செய்யும், போகும். போன வாரம் கூட எவ்வளோ டிஸ்டர்ப் அடைந்தோம் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்குலாம். அதனால் கர்த்தருக்கு சித்தமானால் ஜெபத்தில் வைங்க. ஒரு சின்ன பாரம், ஒரு சிறிய உதவி, ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட், ஒரு சிறிய ஜென்ரேட்டர், ஒரு 5 kV சைலண்ட் ஜென்ரேட்டர் வாங்குவதற்காக நாங்கள் முயற்சித்து கொண்டிருக்கிறேன். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு சித்தமானா நான் யார்கிட்டையுமே இதுவரைக்கும் இங்கே இருக்கிற பொருட்கள், கேமராவாகட்டும், கீபோர்டு ஆகட்டும், ஸ்பீக்கர் ஆகட்டும், பணமாக வாங்கி நான் வாங்கினதில்லை. பொருட்களாகத்தான் வாங்குவதுண்டு. அதே போல் ஒரு தடவை ஒரு பொருள் ஆலயத்திற்கு வந்துருச்சுன்னா திரும்ப கொடுங்கன்னு நான் எந்த மனுஷத்தையும் கேட்குறதே இல்லை. எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, என் வேலையை நான் சரியாக செய்தால் எனக்கு உண்டான கூலி என்ன செய்யும், கிடைக்கும். அதுதான், அந்த கூலியை வைத்து தான் மாதாந்திர அரிசி திட்டங்கள், நலத்திட்ட பணிகள் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறோம். ஜென்ரேட்டர் என்பது மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஆகையினால ஜெபியுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த ஆலயத்துக்கு தர அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக இந்த பீட்டர் ஐயாவை மறக்க முடியாது. 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக கோவை பகுதியில் அவருடைய திருச்சபைக்கு என்னை அழைத்து போனார். அவர் மூலமாக இன்றைக்கு நம்முடைய ஊழியத்தில் தொடர்பில் இருக்கிற குடும்பங்கள் 10 ஆண்டுகள் கழிந்திருக்கிறது. ஆனால் 15 குடும்பங்களுக்கு மேலாக நிரந்தர சப்போர்ட்டர் பீப்புள்ஸ் நமக்கு இருக்கிறாங்க பீட்டர் ஐயா மூலமா. இப்பொழுது தேவ வார்த்தை கொடுக்க அன்போடு நான் அவரை அழைக்கிறேன். ஒரு பலத்த கரத்தோடு அவரை அழைப்போமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். உங்களை பார்ப்பதற்கு கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த பெரிய சிலாக்கியத்துக்காய் கர்த்தரை நான் சோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை. தூர இடத்துலேருந்து இங்கே வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய போதகராக இருக்கிறதான பாஸ்டர் மோசஸ் மாரியப்பனுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு இங்கே வந்து தேவனுடைய செய்தியை கொடுக்கும்படி அடியனுக்கு கொடுத்த இந்த பாக்கியத்துக்காக நான் கர்த்தரை சோத்தரிக்கிறேன். பாஸ்டர் அவர்களின் ஊழியத்தையும் நான் தாங்குகிறது உண்டு. அப்போ தொடர்ந்து தாங்குவதற்கு கர்த்தர் பலன் தருவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. தெரிந்த ஒரு பாடலை பாடலாமா? வருவாய் தருணம் இதுவே, வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. வாழ்நாளை எல்லாம் வீணாளா அர்த்தத்தோடு கழிப்பது ஏன்?
இளம் பொருளும் கண்டிடும் உற்றாருறவினரும் பாடுவோம். இன வீடும் இளம் பொருளும் கண்டிடும் உற்றாருறவினரும் கூடுவிட்டு உன் ஆவி போனா கூட உன்னோடு வருவதென்ன வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அடியனை மறைத்து நீ வெளிப்படுவீராக. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் ஒரு பகுதியை மாத்திரம் வாசிக்க கேட்போமா? பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் ஒரு 10 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போமா? யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலேயே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்று இன்ன இடத்துக்கு போகிறது என்று உனக்கு தெரியாது. ஆவியினாலும் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அதற்கு நிக்கோதேமு, இவைகள் எப்படி ஆகும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகராய் இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறியா என்றார். 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். 5ஆம் வசனத்தில் இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்று சொன்னார். முதலாவது காணமாட்டான் என்று சொன்னார், 2வது பிரவேசிக்கவே வாய்ப்பில்லை என்று மிகவும் தெளிவாக அந்த இடத்துல இயேசு சொன்னார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஒருவன் மறுபடியும் பிறப்பது, உடனே அங்கே கேட்குறாங்க, என்ன மறுபடியும் நான் தாயின் வயிற்றுகளில் சென்று பிறக்க வேண்டுமா என்று சொல்லி அங்கே கேட்கும்போது, இல்லை இல்லை, நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறப்பது. அல்லது நான் இன்னும் ஒருபடி மேலே சொல்கிறேன், உன்னுடைய இருதயத்தில் ஒரு மறுமலர்ச்சி உண்டாக வேண்டும். இல்லை என்று சொன்னால் உன்னுடைய உள்ளத்தில் ஒரு மனமாற்றம் அவசியம் தேவைப்படுகிறது. உண்மையாகவே நீ மனம் மாறும் பொழுது நீ மறுபடியும் பிறக்கிறாய் என்று சொல்லி இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. இயேசு ஒருவரை தவிர இரட்சகர் இல்லை என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு எல்லாரையும் இரட்சிக்க வந்தார் என்று சொல்லி நம்ம காண்கிறோம். இன்னும் ஒரு வசனத்தை நான் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் எடுத்தல் வாசிங்க. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்துக்கு வரான். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்துக்கு வரமாட்டான். என்னை அல்லாமல் ஒருவனும் பரலோக ராஜ்யத்துக்கு காணவும் முடியாது, பிரவேசிக்கவும் முடியாது என்று சொல்லி இயேசு சொன்னார். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல வசனம் சொல்கிறது, அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். அவராலே அன்றி வேறு ஒருவராலும்
ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று சொன்னார். ஹல்லேலூயா. இயேசு என்ற நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமம். அவருடைய நாமத்தினாலே தான் அந்த ரட்சிப்பு உண்டாகும். அந்த அவருடைய நாமத்தினாலே தான் நாம் மறுபடியும் பிறப்பதற்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய இருதயம், நம்முடைய மனது மறுபடியும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அது கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இயேசுவே இரட்சகர் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. மனம் திரும்புதல் என்பதுதான் கர்த்தருடைய பெரிய வார்த்தையாய் காணப்படுகிறது. அது என்ன என்று சொன்னால், மனம் மாற்றம் அடைய வேண்டும். மனம் மாற்றம் அடைய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சி உண்டாக வேண்டும். கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார். மத்தேயு 4:17 ஆண்டவர் சொன்ன பிரசங்கத்தில் மனம் திரும்புங்கள். அல்லேலூயா. போதும், மனம் திரும்புகள் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த இடத்துல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப வேண்டும். நீங்கள் ஆவியில மறுபடியும் பிறக்க வேண்டும். உங்களுடைய இருதயம் மறுபடியும் கூட அது பிறக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அது கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நீங்கள் பாக்கியசாலிகள். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை அதுதான். நீங்க பிறக்க வேண்டும், மறுபடியும் பிறக்க வேண்டும், ஆவியிலே பிறக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நீதிமொழி 28:13 வாசிக்க கேட்போமா? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒன்று. அறிக்கை நிறைய செய்வாங்க, அதுல விட்டு விடுகிறவன் எவனோ அவன் யாரு? இரக்கம் பெறுவான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இது மிகப்பெரிய ஒரு வார்த்தை. பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விட்டால் நீ மனம் திரும்புகிறாய், நீ புதிதாக மறுரூபமாக்கப்படுகிறாய், அல்லது மறுபடியும் நீ பிறக்கிறாய் என்று சொல்லி அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனம் வாசிப்போம். சங்கீதம் 32:1-5 இப்ப வாசி கேட்போமா? சங்கீதம் 32:1-5. எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவில கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறினால் என் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு. வாசிங்க. இரவும் பகலும் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். அல்லேலூயா. அதாவது பாவம் செய்தவர்களுடைய எண்ணங்கள், அவருடைய வாழ்க்கையை நீங்கள் ஒருவேளை நீங்க பாவம் செய்திருந்தா கூட உங்க கதரும் அப்படியே ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கும், ஒரு பதறும். வீட்டுக்குள்ள போலாமா வேண்டாமா, அல்லது அம்மாக்கு தெரிஞ்சா என்ன செய்வாங்க, அம்மா வருத்தப்படுவாங்களே, ஒரு பெரிய பாரம், ஒரு பெரிய பாறாங்கல்லை உங்க முதுகுல தூக்கி சுமப்பது போல அந்த பாவம் உங்களை வர்த்தி கொண்டே இருக்கும், அழுத்தி கொண்டே இருக்கும். அதுதான் அங்க அழகா எழுதி வைத்திருக்கிறார். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறில் நான் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு. ஆனா இயேசு ஒருவர் மாத்திரமே பாவத்தை மன்னித்து நம்மை மறுரூபமாக்க முடியும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அதுக்காக ஒரு விஷயம், நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். இயேசு பாவத்தை மன்னிப்பதற்காக கடந்து வந்தார். இயேசுவால் ஒருவர் மாத்திரம் பாவத்தை மன்னிக்க முடியும். உன் பாவங்கள் மிகவும் பாரம் உள்ளதா இருக்கிறது. நீ அவ்வளவு எளிதாக நீ இறக்கி வைக்க முடியாது. அது உன்னை குத்தி கொண்டே இருக்கும். ஆனா இயேசு சொன்னாரு, நீ என்னுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு இருப்பாய் என்று சொன்னால் நீ மறுரூபமாக்கப்படுகிறாய், நீ புதிதாக்கப்படுகிறாய். உன்னை மனம் திரும்புதல் உனக்கு அவசியம் என்று சொல்கிறார். மனம் திரும்ப கர்த்தர் உங்களை அழைக்கிறார். உள்ளான மனிதன் ரட்சிக்கப்பட அழைக்கிறார். இன்று அர்ப்பணிக்க முடியுமா உங்களை? ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நான் பாவம் செய்து இருக்கிறேன், நான் மிகுந்த வருத்தத்தில் இருக்கிறேன். ஆண்டவரே என் உள்ளமே சொல்கிறது நீ குத்தப்படுகிறாய், நீ வேதனைப்படுகிறாய், உனக்கு சமாதானம் இல்லாமல் துவண்டு கொண்டு இருக்கிறாய். இந்த சமாதானத்தை நீ இழந்து போன மறுபடியும் கூட அந்த வாசனை வீசக்கூடிய வாழ்க்கையை கர்த்தர் ஒருவர் மாத்திரமே தர முடியும். அதுதான் அவரே சொல்கிறார், நீ மனம் திரும்ப வேண்டும், மறுரூபமாக்கப்பட வேண்டும். கர்த்தர் விரும்புகிற ஒரே ஒரு காரியம், ஐயா எழுப்புதல் எப்போயா வரும்? நீ ஆண்டவர் கேட்கிற
சொல்லுகிறார், எழுப்புதல் எப்போ வரும்? நீ மனம் திரும்பினால் அது எழுப்புதல். நீ மனம் திரும்பினால் உன்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்படும். நீ மனம் திரும்பினால் உன்னுடைய சபை ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா. அது கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, சொல்லுங்க, பக்கத்திற்கு ஆளை பார்த்து சொல்லுங்க, நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, பக்கத்திற்கு ஆளை பார்த்து சொல்லுங்க, தட்டி சொல்லுங்க, நீ மனம் திரும்பு. இரண்டாவது, விட்டு விடு. ஹல்லேலூயா. நீ செய்த பாவத்தை விட்டு விடு. அறிக்கை செய்திருப்பாய், நீ மன்னிப்பை பெற்று இருப்பாய். இன்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்க மறுபடியும் அவங்கள பார்த்து சொல்லுங்க, உன் பாவத்தை விட்டு விடு. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம் பல காரியங்களிலே பல விதங்களிலே பாவங்கள் செய்கிறவராக இந்த பூமியில காணப்படுகிறோம். நான் ஏற்கனவே நிறைய சின்ன சின்ன காரியங்களை வெளிப்படுத்தியிருக்கிறேன். ஆனாலும் கூட சில காரியங்களை நாம் எப்படி மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி வேதத்தின் அடிப்படையிலிருந்து ஒரு சில காரியத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் சிறைப்பட்டு போயிருந்த தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி. அல்லேலூயா. அது ஒரு மிகப்பெரிய ஒரு வார்த்தை. அந்த உணர்வடைய வேண்டும். நான் செய்தது பாவம் என்று உணர்வடைந்தால் தான் நீங்க மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் அதில் மிகவும் தெளிவாக இருக்கிறார். அந்த அதிகாரத்தில் பல இடத்துல நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. என் தேவனாகிய கர்த்தாவே, 28ஆம் வசனம், உமது அடியேன் இன்று உமது சந்நிதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவுளத்திலும் கேட்டருளும் என்று சொல்கிறார். 30ஆம் வசனத்தில் கடைசி வசனம் சொல்கிறது, மன்னிப்பீராக, மன்னிப்பீராக. 34ஆம் வசனத்தில் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தை மன்னித்து, 35ஆம் வசனத்தில் கடைசியாக தங்கள் பாவங்களை விட்டு திரும்பினால். அல்லேலூயா. பாவங்களை விட்டு நீ உணர்வடைந்து திரும்பினால் தான் உனக்கு மன்னிப்பு. அது மாத்திரமல்ல, நீ விட்டு என்றென்றும் நீ எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அது கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, 40ஆம் வசனம் அழகா சொல்கிறது, தேவரீர் நீ ஒருவர் மாத்திரமே. வாசிங்க பார்க்கலாம் 40ஆம் வசனத்தை. தேவரீர் உமக்கு பயப்படும்படிக்கு தேவரீர் ஒருவரே எல்லா மனுபுத்திரன் இருதயத்தையும் இருதயம். ஒரு இடத்துல வேதத்தில் வாசிக்கும் போது மார்க் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், இருதயமோ தூரமாக இருக்கிறது, ரட்சிக்கப்பட விடமாட்டுது, மன்னிக்க விடமாட்டுது, உன்னுடைய கதறுதலை ஆண்டவரத்தில் சொல்வதற்கு தடுக்கிறது. மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில், உணர்வில்லை, இருதயம் கொழுத்து இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்ன அர்த்தம் தெரியுமா? நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே சொல்கிறாங்க, அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க தான், அவங்க வேதத்தை எடுத்து பைபிளெல்லாம் எடுத்துட்டு சர்ச்சுக்கு போகிறவங்க தான். அது நிறையா சொல்லப்பட்டிருக்குது வேதத்தில். நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசுவே சொல்லுவார், 2 பேர் அங்கே ஆலயத்துக்கு போனாங்க, ஒன்று பரிசேயன், இன்னொன்று ஆயக்காரன் போனான். ஒருத்தருடைய ஜெபம், நான் உபவாசம் பண்ணுறேன், நான் தர்மம் பண்ணுறேன், நான் அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், நான் அந்த வெளியில் நிற்கிறேன், அந்த பாவியான மனுஷனை போல அல்ல அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அநியாயக்காரர் சொல்கிறான், அவன் சொல்கிறான், ஐயோ நான் பாவியான மனுஷன், என் மேல் மனதுருகும் என்று சொன்னார். கர்த்தர் சொன்னார், கிருபையாயிரும். கர்த்தர் சொன்னார், அவனே அந்த வெளியே நிற்கிறான் பாரு, அவனுடைய இருதயம் உணர்வடைந்திருக்கிறது, அவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொன்னார். அல்லேலூயா. இவனுடைய இருதயம் கொழுத்து இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? நான் உபவாசம் ஜெபம் பண்றேன், நான் தர்மம் பண்றேன், நான் இவரே ஜெபத்துக்கு நான் 2 தடவை வர்றேன் என்று சொல்லி தன்னை கொடுத்து பெருமை பாராட்டி தன்னுடைய ஆன்மாவில உணர்வடையாதவனாக இருக்கிறான் என்று சொல்லி அங்கு வேதத்தில் மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இருதயமோ கொழுத்து இருக்கிறது என்று சொல்கிறது. யாத்திராகமம் 36ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், இருதயம் எழுப்புதல் அடைய வேண்டும். அல்லேலூயா. எல்லாருக்கும் இருதயம் இருக்கா? சொல்லுங்களேன். எல்லாத்துக்கும் இருதயம் இருக்கா? நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு இருதயம் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் கொழுத்து இருக்க கூடாது, அது உணர்வடைய வேண்டும். நான் செய்தது தப்பு தான், நான் கோபப்பட்டது தப்பு தான், நான் செய்ததே தப்பு தான், அது நிமித்தமா அந்த வீட்டுக்கு சமாதானம் கெட்டு போச்சு அப்படின்ற உணர்வடைய வேண்டும். நீங்கள் உணர்வடைந்த போதுமா தான் மனம் திரும்ப முடியும்.
நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் அவங்க சொன்னாங்க, அவங்க சர்ச்சுக்கு போகிறவங்க தான், எல்லாமே செய்கிறவங்க தான், ஆனாலும் கூட நான் விட மாட்டேன். அவங்க சொன்ன வார்த்தை, நான் விட மாட்டேன், நான் 2 வார்த்தை கேட்டுட்டு தான் சாவேன். எப்படி? 2 வார்த்தை கேட்டுட்டு தான் நான் சாவேன். யார் இவங்க? சர்ச்சுக்கு போகிறவங்க, பைபிளை எடுத்துகிட்டு போகிறவங்க, காணிக்கை கொடுக்குறவங்க, ஜெபிக்கிறவங்க. 2 வார்த்தை கேட்டுட்டு தான் சாவேன். ஐயா அவங்க மன்னிப்பு என்னாச்சு? வேதம் சொல்கிறது, உன்னை மன்னிக்கணும்னு நீ ஆண்டவர்கிட்ட மன்றாடுறியே, நீ ஏன் அவர்களை மன்னிக்க முடியல? அது கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் இருதயத்தை மாற்ற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்கிறார். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் உணர்வடைந்தால்தான் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். உணர்வடைந்தால்தான் நீங்க செய்தது பாவம் என்று சொல்லி விட்டு விட முடியும். குடிகாரில் போய் கேட்டீங்கன்னு வச்சுங்க, என் கூட பேங்க்ல வேலை பார்த்தார் ஒருத்தர், அவர் இப்போ இறந்து போயிட்டார், குடிச்சே இறந்து போனார். அவர்கிட்ட நாங்கள் சொல்லுவோம், ஆண்டவரே ஏப்பா இப்படி குடிக்கிற, ஏன் இப்படி நீ குடிச்சு நீ வாழ்க்கையை கெடுத்து கொண்டு இருக்கிறாய் என்று சொல்லும்போது அவர் கேட்கவே மாட்டார், சொல்லுறதை கேட்டுட்டு தான் இருப்பார். அப்புறம் ஒரு தடவை என்னை வேறு பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. நான் வேறு பிரான்ச்சில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு இவரையும் இந்த பிரான்ச்சில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி என் பிரான்ச்சுக்குள்ளே போட்டு விட்டாங்க. அப்புறம் நான் ஒரு 9:30 மணிக்கு நான் அந்த பேங்க் வாசல் இருக்கும், அப்படி வாசல் நின்று யார் வரான்னு பார்த்தா இவன் வரான். இவன் ஐயோ இவன் எதுக்கு வரான் அப்படின்னு சொன்னோடனே அவன் நேராக என்னப்பா நீ வந்திருக்கிற, உன்னை விட்டு ஓடி போக முடியுமா அப்படின்னு என்னை இப்படி கட்டி பிடிச்சு அவன் ஒரே சிரிப்பு அவனுக்கு. டே ஏன்டா இன்னும் இப்படியே இருக்கிற, நீ மாறுடா. மாறல, அவனுக்கு உணர்வடைகிற தன்மை இல்லாமையே போயிடுச்சு. அந்த குடியிலேயே அவன் மூழ்கி மரித்து போய்விட்டான். அவன் ஆத்மாவுக்கு யார் பதிலா சொல்லுவார்கள்? அல்லேலூயா. உணர்வடையுங்கள். நீங்க பண்றது தப்புன்னு ஃபீல் பண்ணுங்க. போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே நீ வெளியில வா, நீ செய்யறது தப்பு, இது நிமித்தமாக உன் ஆத்மாவையும் உன்னுடைய குடும்பத்தின் அழித்து கொண்டு இருக்கிறாய். கர்த்தர் சொல்கிறார், உன்னை பார்த்து நீ உணர்வடைய வேண்டும் என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஆகவே உணர்வடைந்தால் மாத்திரமே நீங்கள் மனம் திரும்ப முடியும். 2வதாக எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிப்போம். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நான் உங்களில் அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள், அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாய் இருப்பது இல்லை. நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள். அல்லேலூயா. 32ஆம் வசனம் சொல்கிறது, மனம் திரும்புகள், அப்பொழுது பிழைப்பீர்கள், சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். மீறுதல்களை அறிக்கை செய்தால் ஒழிய நீங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க மீறுவதையே நான் மீறுகிறேன் என்று உணர்வு வேண்டும். ஒரு சிம்பிளா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், சிக்னல் இருக்கு, ரெட்டு எல்லோ கிரீன். ரெட்டு போட்டதுக்கு அப்புறம் போனா என்ன ஆகும்? அந்த பக்கம் இருந்து வர வண்டிக்காரன் இடிச்சு செத்து போயிடுவோம், அல்லது பேர் ஆபத்துகள் உண்டாகும். மீறினால் வரக்கூடியது நீங்க அறிஞ்சிருக்கீங்க. அதனால உங்களுக்கும் எனக்கும் தெரியும், இல்லை வேறவனா அடிச்சிருவான், நான் செத்து போயிடுவான், ஆனால் ஞானமா நிற்கணும்னு சொல்லி அந்த ரெட்டு வந்த உடனே நம்ம நிற்க ஆரம்பிச்சிடறோம். அதே போல ஆண்டவர் சொல்றாரு, நீ மீறினால், மீறி போவா என்று சொன்னால் உனக்கு பரலோகம் கிடைக்காது, நீ பிதாவினிடத்தில் வர முடியாது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு வர முடியாது என்று சொல்லி கர்த்தர் மிகவும் தெளிவாக சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு முறை அர்ப்பணித்திருப்போம் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை செய்திகள் நம்மளை கேட்டிருப்போம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எத்தனையோ முறை நான் அர்ப்பணிச்சேன், ஆனால் மறுபடியும் நான் மீறிட்டேன், என்னுடைய அர்ப்பணிப்பிலிருந்து நான் வெளியில வந்துட்டேன். எத்தனை முறை பொருத்தனை பண்ணியிருப்போம். சற்று யோசித்து பாருங்க. வசனத்தை மீண்டும் வாசிங்க பார்க்கலாம். 18:30. ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே, நான் உங்களில் அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு உண்டு, உன் மீறுதலுக்கு தக்கதாக உனக்கு நியாய தீர்ப்பு உண்டு என்று சொல்கிறார். நீ உன் மீறுதல்களை அறிக்கையிட்டால் ஒருவேளை அந்த நியாய தீர்ப்பிலிருந்து கர்த்தர் உன்னை தப்பிக்க வழி செய்து கொடுப்பார். அல்லேலூயா. பொருத்தனை காணிக்க மிக முக்கியமான ஒன்று. மோசமான சூழ்நிலை, நெருக்கமான பாதை, கஷ்டமான நேரத்தில் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்கு இதை நீ செய்வீர் என்று சொன்னால் நான் உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டி கொடுப்பேன். சும்மா சொல்றேன், ஆலயத்தை கட்டி கொடுப்பேன். இல்லை என்று சொன்னால் ஆண்டவரே நான் இந்த பொருளை வாங்கி கொடுப்பேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு புத்தகத்தில் ஒரு பொருத்தனையை நான் படித்தேன், ஞாபகத்துக்கு வருகிறது. 2024 சென்னையில்
ஐஎம்எஸ் ஊழியத்து நிமித்தமாக ஒரு மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங் நடக்கும்போது அது வழக்கமாக கோடை விழா என்று சொல்லி நடத்துவார்கள். வட இந்தியாவிலிருந்து மிஷினரிகள் வந்து அங்கே பேசுவாங்க. அங்கே பேசும்போது ஒரு மிஷினரி சொல்றாரு, இப்போ சொன்னார் இல்லையா பிரதர், மரத்தடியில் உட்கார்ந்து நாங்கள் ஆராதனை பண்ணி கொண்டு இருக்கிறோம்னு சொல்லி, அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு கிட்டார் இருந்தா நான் இன்னும் அழகாக ஆராதிப்பேன், எனக்கு கிட்டார் இங்கு இல்லை, அதனால யாராவது ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ண முடியுமா என்று சொல்லி கேட்கிறார். அந்த இடத்துல ஒரு சகோதரி எழுந்து நின்று நான் ஸ்பான்சர் பண்ணுகிறேன் என்று சொன்னார்கள். அவர்களுடைய என்ன பொருத்தனை என்று சொன்னால், அவருக்கு 2 பெண் பிள்ளைகள். மூத்த பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சு, 2வது பிள்ளைக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. 2வது பிள்ளைக்கு திருமணமாகி பிள்ளை பெற்றெடுத்துட்டாங்க. மூத்த பிள்ளைக்கோ பிள்ளை இல்லை. அப்போ இவங்க சொல்றாங்க, நான் கிட்டார் வாங்கி தரேன், எனக்கு ஒரு பிள்ளையை கர்த்தர் கட்டளை இடுவீராக என்று சொன்னாங்க. அதே மாதிரி இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, 2024 பண்ணின பொருத்தனையை உடனே நிறைவேற்றினாங்க. 2025 இப்ப நடந்த கோடை விழாவில் அவரை தந்த குழந்தையோடு தூக்கிட்டு வந்து சொன்னாங்க, கர்த்தர் என் பொருத்தனையை கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை தான் அன்னாளுக்கு கர்த்தர் செய்தார். மலடி என்ற பெயரையே மாற்றி அமைத்தார். அல்லேலூயா. யாக்கோபு வனாந்தரத்தில் படுத்திருக்கும் போது அவர் சொல்றார், ஆண்டவரே எனக்கு கொடுக்கிற எல்லா நன்மையும் உமக்கு நான் தசமபாகம் செலுத்துவேன். எப்போ? வனாந்தரத்தில் கழுத்துக்குள்ள ஒரு கல்லை வச்சு படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் கேட்டார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அது கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நீங்க எத்தனை பொருத்தனை பண்ணி எத்தனை பொருத்தனை நிறைவேற்றாம இருக்கிறீங்க யோசித்து பாருங்க. இதுவும் ஒரு வகையில் மீறுதல்கள் என்பதை மறந்து போகாதீங்க. சில நன்மை உங்களுக்கு உண்டாகவில்லை என்று சொன்னால் இதுவும் உங்களுக்கு காரணமாக இருக்கலாம். அங்கே நீங்கள் பண்ணின பொருத்தனையை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். ஆகவே நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறபடினாலே வேகமாக அடுத்த ஒரு குறிப்புக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எதிர்பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இது சற்று ரொம்ப ஆழமாக சிந்தித்து பார்த்தேன். கர்த்தர் எனக்கு சில ஞானத்தை கொடுத்தாரு. எதிர் பேசினால், ஒரு கம்பெனியில் எதிர்த்து பேசினா அவனை தூக்கி டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. எங்கள் பேங்க்கில் எங்கள் அப்படி தான். அந்த காலகட்டத்தில் அந்த யூனியன்லாம் ஸ்ட்ராங்காக இல்லாத நேர கட்டத்தில் எதிர்த்து ஏதாவது மேனேஜரை வர முடியாதுங்க, செய்ய முடியாதுன்னு சொல்லி பாருங்க, தூக்கி கொண்டு போய் கிராமத்தில் எங்கேயாவது எங்கள் பேங்க்கில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. பிரைவேட் கன்சர்னில் அப்படி நீங்கள் எதிர்த்து பேசினா வேலையை விட்டே நிறுத்திடுவாங்க. இன்னொரு இடத்துல நீங்கள் எதிர்த்து பேசினீங்கன்னா உங்களுக்கு அந்த இது ரெக்கார்டு வச்சுருப்பாங்க, ரகசிய ரெக்கார்டு. அதில் பார்த்து உங்களுக்கு அந்த வருஷம் செலுத்தப்பட வேண்டிய அந்த இன்க்ரிமெண்ட் உங்களுக்கு இல்லாமல் போய்விடும். நஷ்டம். எதிர்த்து பேசினால் அது கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே எதிர்த்து பேசுகிறவர்கள் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். தீத்து 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியம் உண்டாக எஜமான நீங்க பிரியப்படுத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் இன்கிரிமெண்ட். ஒத்துக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இப்படி சொல்றேனே, ஒருவேளை தப்பா நினைச்சாலும் சரி, கூஜா தூக்குங்க, அவர் சொல்படியெல்லாம் செய்யுங்க, பைய தூக்கிட்டே நடங்க. டே அங்க போய் நில்லுடா, நில்லுங்க, டே இதை செய்டா, நில்லுங்க, செய்யுங்க, கர்த்தர் உயர்த்துவார். நீ அடிமைதான், ஆனாலும் கர்த்தர் அதை கவனித்துக் கொண்டு இருப்பார். ஆகவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஏசாயா 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிற, மாட்டோம் என்று எதிர்த்தால் எதிர்த்து நிற்பீராயில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். அந்த சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். ஆனால் அதை இப்போ எடுத்துக்கிறேன். நீங்கள் மாட்டோம் என்று சொல்லி எதிர்த்து நிற்பீர்கள் என்று சொன்னால் பட்டயத்துக்கு எதிராவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை இந்த குணம், நான் எதிர்த்து பேசுறது முடியாது, நான் செய்ய மாட்டேன், நீ என்ன சொல்றது, பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், நான் வர முடியாது, நான் செய்ய முடியாது என்று சொல்லி ஏதாவது எதிர்த்து பேசியிருப்பேன்னு சொன்னால் ஆண்டவரில் மறுபடியும் ஞாபகம் பண்ணிக்கொள்ளுங்க, ஆண்டவரை நான் இது செய்ய மாட்டேன், எங்கள் அப்பா சொல்கிறத, எங்கள் அம்மா சொல்கிறத, எங்கள் சபை சொல்கிறத, எங்கள் போதகர் சொல்கிறத நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லுங்க. 19 அந்த அதே வசனத்தில் 19ஐயும் சேர்த்து வாசிங்க. தேசத்தின் நன்மையை புசிப்பீர். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென். நீங்கள் மனம் பொருந்தி அவர்களோடு இணைந்து எதிர்த்து பேசாதபடி இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கைப்படும்.
நன்மை உண்டாக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ரோமர் 10:21 வாசிங்க பார்க்கலாம். எதிர்த்து பேசுகிறவருமாய் இருக்கிற நான் முழுவதும் என் கைகளை நீட்டுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதைத்தாமா கர்த்தர் சொல்றாரு, நீ அன்புக்கு அடிமை. எல்லாம் இப்படி சொல்றேனே, நீ இயேசுவுக்கு அடிமை. இயேசு சொல்லிட்டாரு, நான் ஒத்துதான் போவேன், நான் பொறுத்து தான் போவேன், நான் எதிர்த்து நிற்க மாட்டேன், நான் விட்டு கொடுப்பேன். இதெல்லாம் பைபிள் இருக்குது. நான் விட்டு கொடுப்பேன், நான் மன்னிச்சிடுவேன், நான் தாங்கிக் கொள்வேன், நான் தாழ்ந்து போவேன். எதிர்த்து பேசாமடி இருக்கும்போது நீங்கள் மனம் திரும்பினால் கர்த்தர் உங்கள் மனம் திரும்புதலுக்குரிய கனியை கர்த்தர் தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யூதால ஒரு வசனம் இருக்குது, 11ஆம் வசனத்தை வாசிங்க. யூதா 11. இவர்களுக்கு ஐயோ, கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டு போனவர்கள். அல்லேலூயா. தயவுசெய்து எதிர்த்து பேசிடாதீங்க. எதிர்த்து பேசுறதுக்குள்ள நிறைய ஆண்டவர் சொன்ன குணங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. விட்டு கொடுத்தல், மன்னிக்கிறது, அன்பு, பொறுமை, தாங்கிக் கொள்ளுதல், காத்து கொள்ளுதல் என்று சில அநேக வார்த்தைகள் கிறிஸ்தவ வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் உண்டு. ஆகவே எதிர்த்து பேசாதபடி நீங்கள் தாங்கிக் கொள்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கர்த்தர் உங்கள் கரியரை ஆசீர்வாதமே வேற என்று சொல்லி காண்கிறோம். ஒரு வாழ்க்கையில் அப்படி இருப்பீர்கள் சொன்ன ஆண்டவத்தில் மன்னிப்பு கேட்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். 3 காரியத்தை நான் சொன்னேன். உணர்வு அணைத்து மன்னிப்பு கேட்க வேண்டும். 2வதாக மீறுதல்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகவே பாவங்களை, அந்த மீறுதல் சொல்லும்போது ஒரு ஞாபகம் வருது எனக்கு. சங்கீதம் 51 யார் மீறினா? தாவீது மீறின பாவத்தை வீட்டில் படிச்சு பாருங்க. ஐயோ, கதறுதல் அவர் பயங்கரமா இருக்கும். வேதனை அடைந்து கொண்டே இருப்பார், கலங்கி போய்கொண்டே இருப்பார். அவருடைய மீறுதல்கள் பயங்கரமா இருக்கும். 3வதாக நான் சொன்னேன், எதிர்த்து பேசுகிறவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னேன். 4வதாக அப்போஸ்தலர் நடபடிக்கை புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். நீ உன் துர்க்கணத்தை விட்டு மனம் திரும்பி ஒருவேளை உனக்கு மன்னிக்கப்படலாம். துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பு. சகோதரனா, சகோதரியே, நீ தயவு செய்து உனக்குள் இருக்கிற துர்க்கணத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இதெல்லாம் இருதயத்துக்குள்ள இருக்குது. இது இருதயம் திருக்கொள்ளதா இருந்தால், இந்த இருதயம் தூரமா இருந்துச்சுன்னா, ஒருவேளை இருதயம் கொழுத்து இருந்துச்சுன்னா உங்க துர்க்குணமே உங்களுக்கு தெரியாது இது துர்க்குணம் என்று சொல்லி. கர்த்தர் உங்களுக்கு இலகுவான இருதயத்தை தருவாராக. துர்க்குணம் இருக்கும்போது நீங்கள் மன்னிப்பு கேட்க முடியாது. துர்க்குணத்தை விட்டா ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது, ஆண்டவரே இது துர்க்குணமாய் காணப்படுகிறது என்று சொல்லி நீ கேட்கும்போது உங்கள் இருதயம் செம்மையாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது கொடிய துர்க்குணம். மனம் திரும்பு என்று சொல்லி வேதம் சொல்கிறது. தீத்து 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவிதமான இதெல்லாமே துர்க்கணம். வீட்டில் போய் தயவுசெய்து படிச்சு பாருங்க. ஒருவேளை தெளிவா இல்லைன்னா வீட்டில் படிச்சு பாருங்க. இன்னொரு இடத்துல வாசிப்போமே. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்கணமும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ரொம்ப அழகா சொல்லுகிறது. கூக்குரல், வீட்டில் கத்துவாங்க பார்த்தீங்களா? ஏய் சுமாரு, உனக்கு தெரியாது, நான் அப்படிதான் செய்வேன். கூக்குரல், இது ஒரு துர்க்குணம் என்பதை மறந்து போகாதீங்க. மிகவும் அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம் இதெல்லாம் உங்களை விட்டு நீங்க கடவுது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த துர்க்கணத்தை விட்டு மனம் திரும்பினால் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி கர்த்தர் சொன்னதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை கர்த்தர் இந்த மதியான வேளையில உங்களுக்கு பார்த்து சொல்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட துர்க்கணத்தை விட்டு நீங்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். சங்கீதத்தில் வாசிக்கும் போது, நான் துர்க்குணத்திற்கு விலக்கி இருக்கிறேன் என்று சொல்லி நிறைய வசனங்கள் உண்டு. நீங்க சொல்ல முடியுமா சகோதரனே, சகோதரியே? கர்த்தர் விரும்புகிற ஒரே ஒரு காரியம், உனக்குள் இருக்கிற துர்க்குணத்தை விட்டு விடுவாய் என்று சொன்னால் மனம் திரும்புதல்.
எழுப்புதலுக்கு நீங்க தான். ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்க ஒவ்வொருவரும் தான் அந்த எழுப்புதலுக்கு காரணம். நாம தான் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி ஒரு புது சிருஷ்டியாக வாழ்ந்து காட்டுவோம் சொன்னால் வீட்டில் எழுப்புதல் உண்டாகும். ஐயோ, இவன் கத்திட்டு இருந்தாரே, எப்போ இப்படி திடீர்னு மாறினாரு, அப்பா என்னாச்சு உங்களுக்கு, நீங்க எப்பவுமே கத்துவீங்களே, இப்ப இப்படி மனம் மாறிட்டீங்களே, இப்படி விட்டு கொடுக்குறீங்களே, சண்டைக்கே போக மாட்டேன்றீங்களே, அதுதான் எழுப்புதல். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்னொரு முக்கியமான வார்த்தையை நான் சொல்லிவிட்டு அடுத்த பகுதிக்கு கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி 1 தெசலோனிக்கேயர் 1:9 ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 1:9. ஏனெனில் எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்பதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும். இப்ப கூட பிரதர் சொன்னாங்க, ஒரு சாட்சி சொன்னாங்கல்ல, கண்ணிருந்தும் பார்க்க முடியாத, வாய் இருந்தும் பேச முடியாத, காது இருந்தும் கேட்க முடியாத அந்த விக்கிரகத்தை விட்டு இயேசு என்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஒரு பெரிய ஒரு அனுபவம். இது அனுபவத்துக்குள்ளானவர்கள் பாக்கியசாலிகள். மோசே கர்த்தர் கொடுத்த 10 கட்டளையில் முதல் கட்டளை என்ன வாசிங்க பார்க்கலாம். 20:3 வாசிங்க. என்ன என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், நமஸ்கரிக்கவும் வேண்டாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, மோசே மேலே போன போது கீழே ஒரு பெரிய விக்கிரகத்தை உண்டு பண்ணி அதை வணங்கி கூத்தாண்டம் பண்ணி கொண்டிருக்கும் போது கர்த்தர் எச்சரித்து சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நினைவு கூறும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, சின்ன வார்த்தை இல்லை, அது பெரிய வார்த்தை. நீ அந்த விக்கிரகத்தை விட்டு மனம் திரும்புவாய் என்று சொன்னால் 27 ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உதவி செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒண்ணுமில்லை, 50 ரூபாய் வாடகை வீட்டை கூட கொடுக்க முடியல. அவர் இன்னும் தெளிவா சொன்னா நேரமாகி போடும். அவங்க ஒய்ஃபு உள்ள இருப்பாங்களாம், யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா வெளியில திண்ணையில தான் உட்காரணுமா, உள்ள கூட உட்கார முடியாதான். அவ்வளவு சிரமமான வீட்டில் வாழ்ந்து இன்னைக்கு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அந்த இயேசுவை, அந்த ஜீவனுள்ள தேவனை அவர் கண்டுகொண்டு அவரை மனம் திரும்பி அந்த தெய்வத்தினிடத்தில் தன்னை அர்ப்பணித்தபடியினாலே. ஹல்லேலூயா. அவர் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நீங்களும் அப்படியா இருப்பி மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி மத்தேயு 12:41 இயேசு சொன்னது வாசிங்க. யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். போதும். யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு, பேதுருவின் பிரசங்கத்தை கேட்டு எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றார். நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரே ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பிலிருந்து அவருடைய சகல பாடுகளையும் அவர் பிரசங்கம் பண்ணாரு. 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள் எழுதப்பட்டிருக்கிறது. பிரசங்கத்தை கேட்டு உணர்வடைந்து உட்கொண்டு ஏற்றுக்கொண்டு அவரே அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கும் போது நான் ரொம்ப பிடிச்சமான பகுதி என்னன்னு சொன்னா, இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 10:24 வாசிங்க. 10:24. மறுநாளிலே கொர்நேலியுவின் உறவின் முறையாரும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூடி வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். பேதுருக்காக காத்திருந்தார். கொர்நேலியு இதற்கு முன்பதாக, நல்லா கேட்டுக்கங்க, முக்கியமான வார்த்தை. நீங்க 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் வாசிங்க. 2:3 2:3 வாசிங்க. அவன் தேவ பக்தி உள்ளவனும், அவன் கொர்நேலியு தேவ பக்தி உள்ளவனும், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். போதும். இப்போ இந்த கொர்நேலியு பரலோகம் போக முடியுமான்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? போக முடியும். இப்போ இல்ல, பின்னால சொல்லுகிறது, இந்த கொர்நேலியு வீட்டில்
அவர் போய் பேதுரு போய் பிரசங்கம் பண்ண பின்பு கடைசி வசனம் சொல்கிறது, அந்த வீட்டில் உள்ள அத்தனை பேரும் ஞானஸ்நானம் எடுத்தார்கள். நல்ல கரங்களை தட்டி ஞானஸ்நானம் எடுத்தார்கள். இப்பதான் இவர் பரலோகத்துக்குள்ள போக முடியும். நீ ஜெபம் பண்ணலாம், நீ தர்மம் செய்யலாம், நீ தசம பாகம் கொடுக்கலாம், உபவாசம் பண்ணலாம், இதெல்லாம் பக்திக்குரிய காரியம். ஆனால் ஆண்டவருக்கு பிரியமுள்ள பிள்ளையா நீ மாறினது அப்படின்னா ஒரே ஒரு காரியம், நீ மனம் திரும்பி அந்த தெய்வத்தை ஏற்றுக்கொள்கிற அந்த ஞானஸ்நானத்துக்குள் பிரவேசிக்கும் போது கர்த்தர் பரலோகத்துக்கு எடுத்து செல்வார். மாத்திரமல்ல, உங்களை அபிஷேகத்தால் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே நான் மனம் திரும்பி நான் பரலோகத்துக்குள் பிரவேசிக்க என்னையும் கூட உம்முடைய ஞானஸ்நானத்தால் நடத்துவீராக. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு அவன், சரி ஒரு நிமிஷம் சம்பவத்தை சொல்லிடுறேன். அங்க பார்த்தீங்கன்னா சிறைச்சாலையில் பவுலும் சீலாவும் இருக்கிறாங்க. சிறைச்சாலை தூக்கி போட்டாங்க ரோம அரசு. இவரை சுத்திலும் கூட காவல் வைத்திருக்கிறாங்க. பின்பு சிறைச்சாலையிலிருந்து இந்த பவுலும் சீலாவும் விடுவிக்கப்பட்டவர்களாக வெளியில வராங்க. சிறைக்காரன், இந்த சிறைச்சாலைக்காரன் இருக்கான் பாருங்க, காவல்காரன், அவன் பயந்து போய் அவனையே குத்தி சாகலான்னு சொல்லி முடிவெடுக்கும் போது பவுலும் சீலாவும் சொல்ல, இல்லை ஒன்றும் செய்யாத, நாங்கள் வந்து என்ன செய்யணுமோ அப்படின்னு சொல்லி அந்த பேசும்போது பவுலும் சீலாவும் சொல்றாங்க, பயந்து நின்று கொண்டு இருக்கும்போது அந்த சிறைச்சாலை சொல்றான், நீங்க ஐயா எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க. இப்ப வாசிங்க அந்த வசனத்தை. போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரும் கூட அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரனை வீட்டுக்கு கூட்டு போய் சத்தியத்தை உள்வாங்கி கொண்டு விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாக இருந்தான். அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனையோ பிரசங்கத்தை கேட்டிருப்பீங்களா, எத்தனையோ செய்தி கேட்டிருப்பீங்கள. நீங்கள் உள் வாங்கி கொண்டு மனம் திரும்பி நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அதை தான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனமாற்றம் அவசியம் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அது கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, மனம் திரும்பியவர்கள், முடிக்க போறேன், என்ன செய்யணுமா, எப்படிப்பட்டவர்களாக இருக்கணுமா என்று சொல்லி வேதத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை வாசிக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேய தேசம் எங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதியர் இடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்ய வேண்டும். நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். நான் மனம் திரும்பிட்டேன், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை நீங்கள் செய்யும்படி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. இதுக்கு என்ன கிரியை அப்படின்னு சொல்லி சிந்தித்து பார்க்கும்போது கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19-21 வாசிங்க. இருதயத்துக்குள்ள இருந்து வாசிங்க பார்க்கலாம். 5:19-21. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. இது இருக்கக்கூடாது, மாம்சத்தின் கிரியைகள் இருக்கக்கூடாது. மனம் திரும்பின நீயோ நானோ ஆவிக்குரிய பிள்ளையா இருக்கிறபடினாலே இந்த காரியத்தை விட்டு விலக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு விஷயம் வாசிங்க மாத அவையாவன இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது, வேண்டாம் வேண்டாம், விக்கிர ஆராதனை தேவையில்லை, பில்லி சூனியம் வேண்டாம் வேண்டாம், ஆமா, வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டவைகள் முதலானவைகளை இப்படிப்பட்டவர்கள் செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று. போதும், இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள். ஏற்கனவே ஆண்டவர் நம்மள இந்த காலைவேளை எச்சரித்தாரு, நீ மறுபடியும் பிறந்தால் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பே என்று சொன்னாரு. இப்படிப்பட்ட காரியத்தை மனம் திருமண பிறகு செய்வாய் என்று சொன்னால் நீ பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி கர்த்தர் எச்சரிக்கிறார். நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? வேசித்தனா நோ, விபச்சாரம் நோ, அதெல்லாம் கரெக்டு. அது சொல்லி ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருக்கேன் வாசிங்க. சண்டை, வைராக்கியம், நான் பேச மாட்டேன் அவன்கிட்ட, நான் விட்டு கொடுக்க முடியாது, நான் பார்த்துக்கிறேன். வைராக்கியம், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள் இவையெல்லாம் மாற வேண்டும்.
உங்களை விட்டு எடுபட வேண்டும். அப்பொழுதுதான் பரலோக ராஜ்யத்துக்கு நீங்களும் நானும் எலிஜிபிலிட்டி ஆவான். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிற காரியமே அதுதான் சகோதரனே சகோதரியே. இங்க இருக்க ஒரு 100 பேர்னு வச்சுக்கோங்களேன், அத்தனை பேரும் பரலோகத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். தயவு செய்து வீட்டில் சண்டை போடாதீங்க, தயவு செய்து கோவப்படாதீங்க, எல்லாவற்றையும் விட்டு கொடுங்க. சில நேரத்தில் ஆகிருச்சுன்னா ஆண்டவர் சொல்வார், நீ கோவப்பட்ட அடுமாறு. அதுதான் ஆவியானவர் நம்மை மறு உணர்த்துகிற ஒரு காரியம். ஆண்டவத்தில் மன்னிப்பு கேட்போம், மனம் திரும்புவோம், பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்போம். இன்னொரு வார்த்தையை நான் வாசிக்க வேண்டும் விரும்புகிறேன். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள். யாராவது ஒரு கனி சொல்ல முடியுமா? அன்பு, சந்தோஷம், சமாதானம். அல்லேலூயா. அதான் ஆவியின் கனி. அந்த கனி மிகப்பெரிய பலனுள்ளதாய் காணப்பட வேண்டும். அந்த வாசித்த பகுதியில் அடுத்த வசனம் இதுதான். வாசிங்களை உதிர வாசித்து முடிச்சிடலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். ஆவியின் கனியோ அன்பு, சொல்லுங்க எல்லாருமாய், சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். கொடுக்க முடியுமா? இந்த டேஸ்ட் கொடுக்க முடியுமா? மாம்பழம் சாப்பிட்ருப்பீங்க, எப்படி இருக்குது? நல்லா இருக்கும். நல்லா நிறையா சாப்பிட்டா என்ன ஆகும்? சுகர் இன்க்ரீஸ் ஆகும். 4 பேர் கேட்பாங்க, என்னம்மா சுகர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சான்னு. அந்த ஆவியின் கனியை நீங்கள் கொடுத்து பாருங்க. ஓ, நீ கர்த்தருடைய பிள்ளையா? இவ்வளவு அன்பா இருக்கிற, இவ்வளவு விட்டு கொடுக்குற, இவ்வளவு சாந்தமா இருக்கிற. யாராவது சொல்லியிருக்காங்க உங்களை பார்த்து? நான் இன்னைக்கு நேற்று ட்ரெயினில் வந்தேன், பேசஞ்சர் ட்ரெயினில் கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்தேன். அப்போ வரும்போது கோயம்புத்தூருக்கு அடுத்த ஸ்டேஷன் பொள்ளாச்சியில் நிற்கிது. ஒருத்தர் ஏறுகிறார். அவர் ஏறும்போது அவரை பார்க்கும்போதே ஒரு வித்தியாசமாக இருந்தது. தலையில் ஃபுல்லாக ஒரு டவல் சுற்றி கட்டி இருந்தார். கொஞ்சம் கஷ்டப்பட்டு நடந்து வருகிறார். கையில் ஒரு கோல் வைத்திருந்தார். ஒரு பெரிய தாடி விட்டிருந்தார். அவருடைய தோரணையை பார்க்கும்போது ஷேட் மாதிரியே இருந்தார். சரி, இவர் இங்கே உட்கார, நம்ம முன்னால் இடம் இருக்குது, உட்கார போகிறாரா இல்லையான்னு பார்த்தா உட்காந்துட்டாரு. உட்காந்த போனால் அந்த கம்பை எடுத்து ஓரமாக கீழே தள்ளி வச்சுட்டாரு. அங்கே வச்சார், இங்கே வச்சார். சரி, அவர் சீட்டு பக்கத்தில் பைய வச்சார். அப்போ நான் அவர் உட்கார இடத்துல கால் வச்சுருந்தேன். என்னை பார்த்த உடனே நான் காலை எடுத்துட்டேன். உட்காந்துட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு வண்டி போயிட்டே இருக்குது. அவர் சொல்கிறார், என்னை பார்த்து காலை தட்டி தூக்கி இப்படி மேலே வச்சுக்கிங்க அப்படின்றாரு. அவருடைய கால் அவருடைய தொடைக்கு பக்கத்தில் வைங்கன்றாரு. உடனே அவர் வச்சிருந்தார்லே அந்த பையை தூக்கி என் பக்கத்தில் ஒரு ஓரமாக வச்சுட்டு சிட் கம்ஃபர்டபுளி அப்படின்றாரு. தமிழும் பேசுகிறாரு, ஒரு மலையாளம் கலந்த தமிழ் பேசினார். உடனே ஓகே, நான் என்ன சொன்னேன், ஓகே காட் பிளஸ் யூ அப்படின்னு. அவ்வளோதான், தடார்னு வந்த ஒரு வார்த்தை தான், காட் பிளஸ் யூ அப்படின்னு. அது மனசில் உள் வாங்கியிருக்காரு போல். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே போனால் வந்து ஒரு பொள்ளாச்சி தாண்டி ஒருத்தன் உள்ளே ஏறி டீனா உடனே என்னைய பார்த்து தட்டி டீ குடிக்கிறீங்களான்னு கேட்டார். இல்லை வேண்டாம் அப்படின்னு. இல்லை வேணாம் சார், இது நல்லா இருக்காது அப்படின்னு. எனக்கு குடிக்கணும் போல இருக்கு, உங்களுக்கு வேணுமான்னாரு. உடனே கைசில் 20 ரூபா எடுத்து நீட்டினாரு. எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டேன். வேணாம், சரி ஓகே, அவர் மட்டும் குடிச்சுக்கிட்டாரு. கொஞ்சம் கழிச்சு பழனி வந்துச்சு. பழனி வந்த உடனே ஒரு காஃபி கொண்டாந்தான். உடனே அந்த காஃபி குடிக்கிறீங்களான்னு கேட்டேன். இல்லை வேண்டான்னாரு. டீ குடிப்போனார். சரி டீ கொடுத்தா திருப்பி அவரே காசை கொடுத்துட்டாரு. 20 ரூபா கொடுத்துட்டாரு. எனக்கு கஷ்டமாக போச்சு, என்னடா டக்குன்னு எல்லாமே செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே திண்டுக்கல் வந்துச்சு. திண்டுக்கல் வந்தவொடனே மணப்பாறை முறுக்குன்னா எனக்கு பயங்கர ஆசை. மணப்பாறை முறுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடனே ஒரு பாக்கெட் முறுக்கு வாங்கிட்டு அதை போய் சாப்பிட்ருக்கோம். அவருக்கு 2 கொடுத்தேன். அவர் அதை வாங்கிட்டாரு. அங்கே 2 சின்ன பிள்ளை இருந்தாங்க, அவருக்கு 2 கொடுத்துட்டேன். உடனே இதை கொடுத்த உடனே அவர் கஷ்டப்பட்டு இந்த வலதுக்கு இப்படி தூக்கி வச்சு சாப்பிட்டாரு. அங்கே ஒரு காஃபி கொடுக்கும்போது வலது கையில் காஃபி வச்சுட்டு இப்படி தூக்கி தான் குடித்தார். இடது காலை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தூக்கி வைக்கிறாரு. அப்போ தான் கேட்டேன் அவர்கிட்ட வந்து, என்ன சார் ஏதாவது ப்ராப்ளமானு கேட்டேன். ஆமாம் சார், 50 வயசாக இருக்கும்போது எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்ட்ரோக் வந்துடுச்சு அப்படின்னாரு. நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்டேன். நான் ராமேஸ்வரம் பக்கத்தில் கீழக்கரை ஒரு ஊருக்கு போகிறேன் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அந்த முறுக்கு சாப்பிட்டேன் பார்த்தீங்களா, அந்த முறுக்கு சாப்பிட்ட உடனே ஏன் சட்டையில் அங்கேயும் இங்கேயும் பேண்ட்டெல்லாம் பட்டுருந்துச்சு. சார் ஒரு நிமிஷம் அப்படின்னாரு. என்னமோ செய்ய போகிறாருன்னு நினச்சி உடனே என் முறுக்கெல்லாம் அப்படி தட்டி விட்றாரு. ஏன் சட்டையில் இருக்கிற முறுக்கை, என் பேண்ட்டில் இருக்கிற முறுக்கை தட்டி விட்றாரு. எனக்கு ஒன்றும் புரியல. சார் என்ன சார், ஏன் இது சார், உங்கள் மேலே ஏதோ எனக்கு ஒரு கரிசனை சார். காட் அப்படின்றாரு. அல்லேலூயா. இது ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அன்பு வெளிப்படுத்த வேண்டும். இறங்கும் போது சார் மதுரையில் அங்கே ஓரமாக தூங்கிட்டு இருந்தார். தட்டி எழுப்புனேன். ஏறிட்டு பையை எடுத்துட்டு அப்படி ஓரமாக நின்றுட்டு இப்படின்றாரு. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஒரு மனுஷனுடைய செயலில்
ஏன் நிமித்தம் ஒரு மாற்றம் இருக்கு சொன்னால், உங்க ஒவ்வொருத்தர் மூலமா அப்படி செய்யும்போது சமுதாயம் மாறும், சங்கம் மாறும், சபை மாறும், தேவனை அறிகிற வாய்ப்பு உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியின் கனி மிகவும் முக்கியமான ஒன்று, மறந்து போகாதீங்க. அல்லேலூயா. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். மார்க் 7ஆம் அதிகாரம் 20, 21, 22, 23 வாசிங்க. எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காமவிகாரமும், வன்கண்ணும், தூசணமும், பொறாமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளே வாசிங்க. இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்படும், மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். மனுஷனை தீட்டுப்படுத்தும். ஆவியின் கனி இருந்தா மனுஷனை தீட்டுப்பட்டுச்சா அவர் காடா உங்களை வச்சுக்குவாரு. அல்லேலூயா. அவர் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியத்தை மறந்துடாதீங்க. பொல்லாங்கனவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். உங்களை பார்க்கும்போது ஓடி போவாங்க, அல்லது அடிக்க வருவாங்க. நீங்க திருடன் நினைப்பாங்க, மோசமானவன் நினைப்பாங்க, இவனை விட்டு அடிச்சு கொன்றன நினைப்பாங்க. ஆனா ஆவியின் கனி இருக்கும்போது உங்களை வணங்குவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மறந்துடாதீங்க, இருதயத்துக்குள்ள இருந்து புறப்படுகிற காரியத்தில் மனமாற்றம் அடைய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எச்சரிக்கிறார். மனம் மாற முடியுமா? ஆண்டவரத்தில் சொல்ல முடியுமா? ஆண்டவரே என்னை மன்னிப்பீராக என்று சொல்லி கேட்டீங்கல்ல, இனிமேல் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் ஆரம்பத்தில், இவைகளை விட்டு விடு. மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கும்போது அல்லது தேவனுடைய செய்தியில் அழைப்பு கொடுப்பாங்க. அப்போ நான் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் செய்ய மாட்டேன்னு எத்தனை முறை ஒப்பு கொடுத்துருப்பீங்க. இனிமேல் என்னைக்குமே இதை செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. பரலோக ராஜ்யத்துக்குள் கர்த்தர் பிரவேசிக்க உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நன்மைகளை அப்படியே நான் வாசித்து முடிச்சிடுறேன், சரியா? ஒன்று, யோவான் 1 வாசிக்க வேண்டாம். யோவான் 1 அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறோம். அல்லேலூயா. மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய ரைட், உரிமை. we are all God's children. அல்லேலூயா. நான் சொன்னேன், அது உதாரணம் ஞாபகம் வச்சுங்க. we are all God's children. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளாக வைத்திருப்பார். எங்கள் அப்பா, என் உறவில் எங்கள் அப்பா வச்சிருக்க வீட்டை யாருக்கு கொடுப்பாங்க? எனக்கு கொடுப்பாங்க. இது என் பிள்ளைன்னு சொல்லி அப்பா கொடுப்பாரு. அதே மாதிரி உறவில் கர்த்தர் உங்களை அவருடைய பிள்ளையாக வைக்க விரும்புகிறார். அது பின்னால் சொல்லணும்னு பார்த்தா பின்னால் வலது புறத்தில் உட்கார வைப்பாராம். கர்த்தர் அப்படி செய்ய வல்லவராக இருக்கிறார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நித்திய ஜீவனுக்கு நித்தியமாய் வாழக்கூடிய ஜீவனை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தர வல்லவராக இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் அந்த பூமியில வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவருடைய இரத்தத்தையே சிந்தி இருக்கிறாரு. மாற்றங்களை உருவாக்க வல்லவராக இருக்கிறார். 3ஆவதாக 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட்டால் அவருடைய வார்த்தைகள் நமக்குள் தங்கும், வாழ வைக்கும். புரியுதா உங்களுக்கு? எல்லாத்தையும் விட்டு விட்டபோது நீங்கள் உங்கள் இருதயம் காலியாக இருக்கு இல்லையா, அப்போ நிறைய வசனங்களை உள்வாங்கி எழுதி வச்சு படிக்க ஆரம்பிச்சுக்குங்க. கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிற டிக்கெட் வாங்கிக்குவோம். அல்லேலூயா. எலிஜிபிலிட்டி டிக்கெட். ஏர்போர்ட்டுக்குள்ளே போயிருக்கீங்களா? ஏர்போர்ட்டுக்குள்ளே ஃப்ளைட்டில் போகிறவங்க தான் உள்ளே போக முடியும், வேற யாரும் போக முடியாது. அதே மாதிரி பரலோகத்துக்குள்ள கர்த்தர் இந்த பூமியில் நிழலாட்டமே வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு கொடுக்கிற முன்னால கொடுக்கிற அந்த பெர்மிஷன் என்ன சொன்னா, நீ இப்படி மனம் திரும்பி வாழ்வாய் என்று சொன்னால் உனக்கு நிச்சயம் பரலோகத்தில் இடம் உண்டு, தேவனுடைய ராஜ்யத்தை காண செய்வாய் என்று சொல்லி விரும்புகிறார். அல்லேலூயா. அது கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நிறைய வார்த்தையில கர்த்தர் மத்தியிலே பேசியிருக்கிறார். இன்னும் கடைசி ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். என்ன என்று சொன்னால், ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்று சொன்னால், மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க முதலாவதாக எழும்ப வேண்டும். 2ஆவதாக கேட்ட சத்தியத்தின்படி உங்க வீட்டில் இருக்க அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. 3ஆவதாக சொல்லலை, இப்ப சொல்றேன், சபை ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும் போது அது நிறைய சொல்றாரு. சபைக்கு சொல்லுகிறேன் காதுள்ளவன் கேட்க கடவன், சபைக்கு சொல்லுகிறேன் காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்வார். அது கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, சபைக்கும்
நீங்கள் தொடர்ந்து வர வேண்டும். குடும்பமாக நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால் குடும்பமாக ரட்சிக்கப்படுவீர்கள். தனியாக வருவீர்கள் என்று சொன்னால் குடும்பத்தில் உங்கள் தங்கச்சியோ அல்லது உங்கள் மனைவியோ உங்கள் கணவனையோ விட்டுருவீங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டுருவீங்க. ஆனால் உங்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. அவர்கள் இந்த கஷ்டத்துக்குள்ளாக இருக்கிறத நீங்க விரும்புவீங்களா? இல்லவே இல்லை. அவங்களை விடுபட வேண்டும் என்று சொல்லி விரும்புவீர்களா? இல்லை. இனிமேல் ஃபியூச்சர்ல குடும்பமாக அண்ணன் தம்பி அப்பா அம்மா பிள்ளைகளோட சபைக்கு வாங்க. சபையில் சத்தியம் பேசப்படும். சத்திய வெளிச்சத்தை நீங்க கேட்டு விடுதலை ஆக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறாரு. இந்த மதியான வேளையில கர்த்தர் நிறைய வார்த்தைகளை நம்ம மத்தியில பேசியிருக்கிறார். ஜெபிப்போமா? எல்லாருமே கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து ஊராதால அக்கராபோது எல்லாருமே கண்களை மூடி நிறைய வார்த்தைகள் என்கிட்ட பேசிட்டீங்க. ஆண்டவரே, நான் மாற வேண்டும், நான் மனம் மாற வேண்டும், மறுபடியும் பிறக்க வேண்டும், மறுபடியும் நான் துளிர்விட வேண்டும். ஆண்டவரே, நான் நித்திய ராஜ்யத்துக்குள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னை மன்னிப்பீராக. ஆண்டவரே, இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை விட்டு ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். என்னை மன்னிப்பீராக சொல்லுங்க. நாங்கள் முதல்ல ஒரு பாட்டு பாடினோம்ல, அதே பாடலை பாடலாமா? வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை என்று சொல்லி நம்ம பாட போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாருமே சேர்ந்து பாடுவோம். ஆண்டவரே, கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உட்டார் உறவினரும் கூடுவிட்டு உன் ஆவி போனா கூட உன்னோடு வருவதில்லை. வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடு கழிப்பது பாடுவோம். வாழ்நாளை எல்லாம் வீணாளா வருத்தத்தோடு கழிப்பது அந்த பாதம் சரணடைந்தார் வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. கட்டின வீடும் வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் பொச்சார் உறவினரும் கண்டிட வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் பொச்சார் உறவினரும் கூடுவிட்டு உன் ஆவி போனா கூட உன்னோ நல்ல கரங்களை தட்டி வருவாய் தருணம் இதுவே வண்டை வருவாய் தருணம் இதுவே வண்டை வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமம் அல்லா. வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமம் அல்லா. வெற்றிப்படைய வழி இல்லையே ரட்சக இயேசு வழியார் வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உணர்வு தான் மனுஷனுக்கு ரொம்ப 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 குறைவாக இருக்குது. நம்ம ஆட்கள்கிட்ட கூட பாருங்கள், ஊழியத்துக்கு போகிறேன்றாங்க, ஊழியம் பண்ணுவேன்பாங்க, சோம் பண்ணுவேன்பாங்க, பாட்டு பாடுவேன்பாங்க. இன்னொரு இடத்துக்கு போனால் இங்கே சொல்லிட்டு போகிற பழக்கம் கிடையாது. உணர்வு. அப்புறம் நீங்கள் போய் ஜோம் பண்ணி என்ன பிரயோஜனம்? உணர்வு வந்தால் தான் மனம் திரும்புதல் வரும். மனம் திரும்புதல் வந்தால் தான் ஆசீர்வாதம் வரும். உணர்வு ஒவ்வொரு மனுஷனுக்கும் வரணும்.
இந்த ஊழியம் முற்றிலும் தாய் தகப்பன் இல்லாத ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அரசு அங்கீகாரத்தோடு முற்றிலும் பார்வையற்ற என்னை கொண்டு நடத்த கொண்டிருக்கிற ஊழியம். இந்த கமிட்டியில் 7 பேர் உண்டு. செக்ரட்டரி தம்பி சுரேந்தர் ராஜையா அசிஸ்டன்ட் போதகராக இங்கே இருந்து கொண்டிருக்கிறாங்க. அது போன்ற கௌரவ ஆலோசகர்கள் இருக்கிறாங்க, பொருளாளர் இருக்கிறாங்க, எம் ரஞ்சித் குமார். ஏன் உங்களை குறித்த எனக்கு ஒரு உணர்வு? ஏன் உங்களை குறித்த ஒரு உணர்வு? என்ன போல நீங்க, நான் உங்களை புறக்கணிச்சா தேவன் என்ன செஞ்சிருவாரு? புறக்கணித்துருவார். சரி, இதை குறித்து பைபிள்ல என்ன சொல்லுது இந்த உணர்வை குறித்து அப்படின்னு பார்த்தா 119வது சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க. 119:34 வசனத்தை ஒருவர் நிறுத்தி நிதானமாக வாசிக்க கேட்போம். எனக்கு உணர்வை தாரும். கேளுங்க எல்லாரும். எனக்கு ஒரு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றிக்கொண்டு என் முழு இருதயத்தோடும். ஆமென். இந்த முழு இருதயம் பரிசுத்தப்படணும், முழு இருதயம் அவரை பற்றி கொள்ளணும். அதுக்கு முதல்ல என்ன வேணும்? உணர்வு வேணும். உணர்வு வேணும். நீங்க தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. நான் அமெரிக்கன் காலேஜ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கும்போது தவராஜ் டேவிட் என்கிற ஒரு சார் இருந்தார், ஒரு ஆசிரியர் இருந்தார். அவர் என்கிட்ட சொன்ன ஒரு 2 காரியம், 2 குறைவுள்ளவர்களை சொல்லி, இந்த உலகத்தில் எல்லாருக்குமே இது இருக்கும், ஆனால் இவர்களுக்கு மட்டும் இது இருக்காதுன்னு சொன்னார். எதுன்னு நான் சொல்ல விரும்பலை, நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. உணர்வு தருகிற வார்த்தையை கேட்டிருக்கிறீங்க. மனம் திரும்புதல் வரணும். இந்த ஊழியத்தில் எல்லா காரியத்துக்கும் எல்லா மனிதருடைய சப்போர்ட் இல்லாமல் என்னால் பண்ண முடியாது. பீட்டர் ஐயாவெல்லாம் நான் ரொம்ப தொந்தரவு பண்ணுவேன். அப்பப்போ ஏதாவது ஒன்றுனா ஃபோன் அடிச்சிருவேன். அவருக்கு உண்மையாகவே ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க, அம்மாவும் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. ஆனால் என்றைக்குமே கூப்பிட்ட உடனே அந்த உணர்வுள்ளாத வார்த்தை என்றைக்குமே வந்ததை நான் பார்த்ததே கிடையாது. ஐயா சொல்லுங்க ஐயா ஸ்தோத்திரம், ஐயா சொல்லுங்க ஐயா ஸ்தோத்திரம். இன்னைக்கு கேட்டிருக்கிற வார்த்தை உணர்வை கொடுக்கணும். இதுக்காக தான் நான் உணர்வு உள்ளவனா இந்த மினிஸ்ட்ரி நான் பண்ணிட்டு இருக்கிறேன். தெரியலங்க எனக்கு என்ன மாற்றம் வரும், என்ன எழுப்புதல் வரும், எப்படி உணர்வுள்ளவராக மாற போறீங்கன்னு தெரியாது. நான் கை நீட்டி ஜெபம் பண்ணி விட்டால் என் ஆண்டவர் என்ன சொல்றாரோ, அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, எவ்வளவு தேவை இருக்கு, என்ன காரியம், எதையும் பார்க்க மாட்டேன். உணர்வுள்ளவனாய் செய்து கொண்டிருக்கிறேன். உணர்வுள்ள சில மனிதர்களை எழுப்பி கொடுத்து இங்கே கொண்டு வந்து பேச வைக்கிறார், அவர்களுக்கு கொடுக்க வைக்கிறார், உங்களுக்கு கொடுக்க வைக்கிறார், தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறார். கிறிஸ்து உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது, உங்களுடைய மனம் திரும்புதலுக்கு வர வேண்டிய காரியம் நன்றி அறிதல். இருதயம் உள்ளவர்களாய் இருங்கள், உணர்வு உள்ளவனாய் இரு. இந்த உணர்வை விட்டுட்டு சும்மா ஊரா ஊழியத்துக்கு போறேன்னு சொல்றதெல்லாம் வேஸ்ட்டுங்க. யாரா இருந்தாலும் சரி, சத்தியம் உங்களுக்குள்ள இருந்தால்தான் சத்தியம் கிரியை செய்யும். வேற எதுக்காவது போனீங்கன்னா அது அப்பப்போ முடிஞ்சு போகும். ப்ளீஸ் ஆல் ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட், இண்டிவிஜுவல் பர்சன் இஸ் நாட். யாரையும் தனிப்பட்ட முறையில் நான் விமர்சனம் செய்யவில்லை, பார்த்தேன். கர்த்தர் உங்களை பார்க்கிறார். எல்லாரும் எழும்பி நின்று உணர்வோட ஜெபம் பண்ண போறோம். எல்லாம் எழும்பி நிற்போமா? எல்லாம் எழும்பி நிற்போம், எல்லாம் எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா. உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார். மகனே, உன்னை ரட்சிக்க, உன் பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார். இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம் ஏன்? எபேசியர்ல வாசிக்கிறல்ல, நாட்கள் பொல்லாதவைகளாய் ஆனபடியினால், எல்லாரும் சொல்லுங்க,
காலத்தை மனம் திரும்பி பிரயோஜனப்படுத்து. பாடுமா? என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம் இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஒரு உணர்வு எனக்கு வேணும். உயரத்தம் எதற்காக தீய உன் வாழ்வு மாறு. உயரத்தம் எதற்காக தீய உன் வாழ்வு மாறு. காயங்கள் மகளே எதற்காக உங்க நோயெல்லாம் தீர. காயங்கள் மகளே எதற்காக உங்க நோயெல்லாம் தீர. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம் ஏன். இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம் ஏன். எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, நீ தூய இரத்தத்தை சிந்தினது எனக்காக, நீங்க காயப்பட்டது எனக்காக. இதையெல்லாம் தெரிஞ்சும் இதையெல்லாம் சத்தியத்தின் விடாய் கேட்டும் கூட ஒருவேளை இதுவரைக்கும் உணர்வில்லாம இருந்தாலும் இப்பொழுதே நான் மனம் திரும்புதலின் கனியை உமக்கு கொடுக்கணும். என் துர்க்குணத்தின் ஆவிகள் வெளியே போகணும், என் இச்சையின் ஆவிகள் வெளியே போகணும், என் போராட்டத்தின் ஆவிகள் வெளியே போகணும், என் சண்டையை கிளப்பி விடுகிற ஆவிகள் வெளியே போகணும், நஷ்டத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகள் வெளியே போகணும். கிறிஸ்து இயேசுவின் சிந்தை எனக்குள் காணப்படணும். கரங்களை தட்டி ரிசீவ் பண்ண விரும்புறவங்க அந்த கிறிஸ்து இயேசுவின் சிந்தை இப்பமாவது உங்களுக்குள்ள வரட்டுமே. கிறிஸ்து இயேசுவின் சிந்தை இப்பமாவது உங்களுக்குள்ள வரட்டுமே. அவர் தூய இரத்தத்தை சிந்தினதின் நோக்கம் நிறைவேறட்டுமே. இந்த தரிசன முகாமின் நோக்கம் நிறைவேறட்டுமே. உங்களை கொண்டு ஒரு எழுப்புதல் தீ பரவட்டுமே. அது இந்திய தேசத்தில் ஆண்டவரே, காஷி முதல் கன்னியாகுமரி வரை, காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பற்றி எரியட்டும். அதற்கு நீ மனம் திரும்பு, உணர்வை பெறு, முழு இருதயத்தை கொடு ஆண்டவருக்கு. பற்றி பிடி, துதிங்க, நல்லா துதிங்க. இயேசுவே எனக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தார். இயேசுவே எனக்கு ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தார். அந்த உணர்வுள்ள இருதயம் எனக்குள்ள வரும்போதுதான் எனக்குள்ள கீழ்ப்படிதலின் ஆவி வரும். மேட்டுமையான எண்ணம் போகும், துர்க்குணத்தின் ஆவி வெளியே போகும். பிறரை காயப்படுத்துகிற, குற்றப்படுத்துகிற, முகாந்தரம் இல்லாமல் கோழி சொல்லுகிற எல்லா துர்க்குணத்தின் இச்சைகள் ஆவிகள் வெளியே போகும். கரங்களை தட்டி எஸ் ரிஷிவ் தாலாபிய சர்ச், ரிஷிவ் தாலாபிய பிலீவர், ரிஷிவ் தாலாபிய பிரதர் அண்ட் சிஸ்டர், இப்பொழுதே நீர் அப்படி ஒப்பு கொடுக்கும் போது விடுதலை வருவதாக, விடுதலை வருவதாக. இயேசு தருகிற விடுதலை, இயேசு தருகிற விடுதலை, இயேசு தருகிற விடுதலை இப்பொழுதே, 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 இப்பொழுதே. இந்த ரட்சிப்பின் சத்தத்தை கேட்ட, இந்த ரட்சிப்பின் சத்தத்தை கேட்ட, இந்த ரட்சிப்புக்காய் இத்தனை நாள் காத்திருந்தேன் என்று சொல்லுகிற நீங்கள் எந்த பகுதியிலிருந்து வந்திருந்தாலும் என் தேவன் இப்பொழுதே உங்களுக்குள் உலாவிக் கொண்டிருக்கிறார், கிரியை செய்து கொண்டிருக்கிறார். வருவாய், தருணம் இதுவே. வல்லமையின் தேவன் அழைக்கிறார், ஆவியானவர் அழைக்கிறார், அன்பின் தேவன் அழைக்கிறார். உங்கள் வருத்தத்தை, பாரத்தை, சோதனையை தாங்கக்கூடிய பலனை
தப்பி செல்லக்கூடிய போக்கை காட்டுகிற தேவன். விடுதலை நாம் இறங்கிக் கொண்டிருக்கிற கைகளை தட்டி கர்த்தருக்கு முன்பதாக உணர்வில்லாமல் செய்த காரியம் இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் மேல், என் மேல், என் மேல், என் பிள்ளைகள் மேல், என் குடும்பத்தின் மேல், வியாதியின் மேல், தரித்திரத்தின் மேல், வறுமையின் மேல் என் மனம் திரும்புதலின் நிமித்தமாய் வருகிறது. விசுவாசிக்கிறவங்க ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு வருகிறது. கரங்களை தட்டி இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு வருகிறது. இப்பொழுதே உங்க பிசினஸ்ல ஒரு அடையாளம் கிடைக்கிறது. கரங்களை தட்டி இப்பொழுதே உங்க பிள்ளைங்க ஹையர் ஸ்டடீஸ்ல ஒரு அடையாளம் கிடைக்கிறது. இப்பொழுதே உங்க பிள்ளைக்கு ஒரு கர்ப்பத்தின் கனி கிடைக்கிறது. எப்படி நடக்கும் தெரியுமா? உணர்வோடு துதிக்கும் போது, உணர்வோடு உங்களுக்குள்ள இருக்கும்போது, உங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன கோபங்கள், சின்ன சின்ன முருகல்கள், சின்ன சின்ன புலம்பல்கள் எல்லாத்தையும் கர்த்தருடைய பாதத்தில் இறக்கி வைக்கும் போது கர்த்தர் செய்வார். அற்புதம் செய்கிற தேவன் அப்படியே செய்ய போகிறத கரங்களை தட்டி ஆண்டவரே இப்பவாவது கேளுங்களேன், இப்பமாவது எனக்கு ஒரு உணர்வை தாருங்க ஐயா. இந்த தரிசன முகாமின் நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு நான் என்ன பாக்கியம் செஞ்சிருக்கேன்னு தெரியல. இந்த இடத்துக்கு வந்திருக்கிறையா, அழைச்சு வந்திருக்கிறீங்க ஐயா, என்ன நடத்துங்கன்னு சொல்லி எல்லா கைகளை தட்டி ஓ ரிஷா தாரா பா 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 துரந்தர பிக்கரா ஷதர பாரா பாரா. ஹalleluya, 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 ஹalleluya. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாருங்க, இந்த இடத்துல என் கூட பேசிட்டு இருக்கிறாருங்க. நான் பலமுறை பலரை காயப்படுத்தி இருக்கிறேன், நான் பலமுறை குற்றப்படுத்தி இருக்கிறேன். இப்ப மீற மாட்டேன், எதிர்த்து பேச மாட்டேன்னு சொல்லி சிலர் ஒப்பு கொடுக்கறத எனக்கு காமிச்சிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் அப்படி ஒப்பு கொடுக்கிற பிள்ளைங்களை நான் சொல்றேன், ஒரு மல்டிப்ளே உங்க குடும்பத்துல மல்டிப்ளே நடக்க போகுது. பெரிய பெருக்கத்தையும் பெரிய ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். ஏன்னா நீங்க கொஞ்சம் உங்க இருதயத்தை விட்டு கொடுக்கும் போது அவர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிற தேவன். கரங்களை தட்டி நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்களேன். எனக்கு காமிச்சிட்டு இருக்கிற அதுல நீங்களா கூட இருக்கலாம், நீங்களா கூட இருக்கலாம். ப்ளீஸ் 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 கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை தொடர்ந்து தியானிக்கவும் தொடர்ந்து பேசவும் நீங்க தந்த கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துறேன். அழைத்து வந்த தாசரிகளை நீர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். இன்னும் அவர்கள் எங்கெல்லாம் ஊழியத்தின் பாதையிலே கடந்து செல்கிறார்களோ, என்னை கனப்படுத்துகிறவனை நான் கனப்படுத்துவேன் என்று சொல்கிற வேத வசனத்தின்படி கனப்படுத்துங்க. அதே போல இந்த வசனம், இந்த சத்தியம் எனக்கே என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அத்தனை பிள்ளைகளையும் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேரும் பாக்கியவான்கள் இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருப்பபடி பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் மாற்றுங்க. தொடர்ந்து ஜெபத்தில் நாங்கள் இடைப்பட, மீதியான வேலைகளிலும் எங்களோடு கூட நீங்க இருக்க தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யுங்க, பயன்படுத்துங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 33864 246482, IFSC கோட் SBIN 00155569. உங்களது 24 மணி நேர ஜெப தொடர்புக்கு பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் அஞ்சல், திருமங்கலம் தாலுகா, மதுரை மாவட்டம் 625706. போன் நம்பர் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் mosespn.k@gmail.com. ஜெபியுங்கள்.